எல்லாரும் கொஞ்சம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நம்ம திருச்சி ரீச் ஆகிடுவோம். ஸ்ரீரங்கம் எஸ்கொயர் டூரிசம் அண்ட் டிராவல் சார்பாக பரத் சீனிவாஸ் ஆகிய நான் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று மீண்டும் மீண்டும் வரவேற்கின்றேன். நமது பயணம் 4வது பயணம். ஒரே நாளில் 3 கோவில்கள். நம்ம முதல்ல காலையில் பார்த்த கோவில் பார்த்தீங்கன்னா திருநீர்மலை ரங்கநாதர். ரங்கநாதர் கோவிலில் பெருமாள் வந்து 4 நிலையில் இருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. மலைக்கு அடிவாரத்தில் நீர்வண்ண பெருமாளாக இருக்காங்க. திருப்பதி வெங்கடாஜலபதியாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அங்கே இன்னும் பெரிய சிறப்பு என்னென்னா ராமர், சீதாதேவி, லக்குமணன், பரதன், சத்ருகனி இவங்க எல்லாருமே உள்ளே இருக்காங்க. அந்த சன்னதியும் பார்த்துருப்பீங்க. தாயார் வந்து அனிமாமலர் மங்கை தாயார் கீழே இருக்காங்க. ராமர் சன்னதி உள்ள வால்மீகி முனிவர் வந்து சுயம்பு வடிவமாக உள்ளே இருக்காங்க. இங்கே அது என்னன்னா, வால்மீகி முனிவர் பயணப்பட்டு வரும்போது இந்த வழியாக ராமருடைய கல்யாண கோலத்தை மீண்டும் இந்த இடத்துல பார்க்கணும்னு சொல்லிட்டு மேலே இருக்க பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கும் பொழுது, அதாவது நீர்வண்ண பெருமாளையும் ரங்கநாதரையும் வேண்டுதல் வைக்கிறாங்க. அப்படி வேண்டுதல் வைக்கும் பொழுது ராமபிரான் வந்து சீதாதேவியோடனும் லக்ஷ்மணனுடனும் நம்ம அந்த இடத்துல வந்து மீண்டும் வந்து அந்த இடத்துல கல்யாண கோலமாக காட்சி கொடுக்குறாங்க. அந்த ஒரு அற்புதமான தலம் தாங்க. அந்த வால்மீகி முனிவர் உள்ள உற்று நோக்கி கவனிங்க. அடுத்த முறை பயணிக்கும் பொழுது உள்ள சுயம்பு வடிவாக இருக்காங்க. ஓகேங்களா? இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் நீர்வண்ண பெருமாள், ராமர் 2 பெருமாள் வந்து முக்கியம். அதனால பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா கோவில்லையுமே ராஜகோபுரம், பலிபீடம், கொடிமரம் 3ம் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். பட் இந்த கோவிலை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ராஜகோபுரத்துக்கு நேராக ராமர் சன்னதி இருக்கு. நீர்வண்ண பெருமாளுக்கு நேராக கொடிமரமும் பலிபீடமும் இருக்கு. இது வெவ்வேறா இருக்கு. எதனாலன்னா இங்க 2 பேருமே முக்கியம். அதனால 2 பேருக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதுனால ராமருக்கு நேரா ராஜகோபுரமும், நீர்வண்ண பெருமாளுக்கு நேரா கொடிமரமும் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. மலை மேல பாத்தீங்கன்னா நீங்க ரங்கநாதர் வந்து பள்ளி கொண்டிருக்காங்க. இது வந்து 108 திவ்ய தேசத்துல 62வது திவ்ய தேசம். திருமங்கையாழ்வாரால மங்களாசாசனம் பாடல் பெற்ற ஸ்தலம். இது மிகவும் பழமையான ஸ்தலம். மேல சுயம்பு மூர்த்தியா இருக்காங்க. ரங்கநாத பெருமாள் வந்து தெற்கு பார்த்து இருக்காங்க. ரங்கநாதர் கோவில வலம் வரும்பொழுது உட்கார்ந்த வடிவில் நரசிம்மமூர்த்தி வந்து பால நரசிம்மமூர்த்தியா வந்து கிழக்கு நோக்கி இருக்காங்க. உலகளந்த பெருமாளும் கிழக்கு நோக்கி இருக்காங்க. இப்ப மலை மேல வந்து 3 நிலையில இருக்காங்க. அடிவாரத்துல 1 நிலை. ஆக மொத்தத்துல இங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, திருநீர்மலையை பொறுத்த வரைக்கும் 4 நிலைய நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் இப்படிதான் சொல்லுவாங்க. நின்ற கோலத்தில் நீர்வண்ண பெருமாள். இருந்தான் என்னும் பொழுது நரசிம்மர் இருந்தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறது. கிடந்தான் என்னும் பொழுது பள்ளிகொண்ட, அதாவது கிடந்தான் என்னும் பொழுது ரங்கநாதர் வந்து பள்ளிகொண்ட சைன கோலத்தில் இருப்பாங்க. நடந்தான் என்னும் பொழுது உலகளந்த பெருமாளை வந்து காலை தூக்கிட்டு நடக்கிற கோலத்துல அதாவது 4 நிலையில இருக்க பெருமாள் வந்து இந்த கோவில வந்து நம்ம தரிசிக்கலாம். அதே மாதிரி ஆண்டாள் தாயாரை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் பூர நட்சத்திரத்துக்கு நமது ஆண்டாள் பக்தர்கள் பேரவையின் சார்பாகவும் விஸ்வந்து பரிஷத் சார்பாகவும் முதல் முறையாக ஆண்டாள் தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் பூர நட்சத்திரம் அன்று துவக்கப்பட்டிருக்கு. சிறப்பு அபிஷேகம் பண்ணி அதனை தொடர்ந்து அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதே மாதிரி பிரதி மாதம் ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய ஆண்டாள் பக்தர்கள் பேரவையின் மூலமாக பிரதி மாதம் ஒவ்வொரு மாதமும் பூர நட்சத்திரம் அன்று ஆண்டாள் தாயாருக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனை தொடர்ந்து அன்னப்பிரசாதமும் நடைபெற உள்ளது. இதுல நீங்களும் வந்து பங்கு பெறுங்க. அதுக்கான டேட் எல்லாம் நாங்க நம்ம குரூப்ல அனுப்பிடுறோம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நீங்க ஏதாவது மாசம் வந்து கலந்துங்க நிச்சயமா. ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் வர பூரம் இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஆனிபூரம், அதுக்கு அடுத்தது ஆடிப்பூரம், 3வது மாசமா நம்ம பண்ண ஆடிப்பூரம் வரப்போது. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்துல வந்து நம்மளுக்கு ரேவதி நட்சத்திரம் அதுமா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல துவங்கி இருக்காங்க. ஆண்டாள் தாயார் சன்னதியில வந்து அன்னப்பிரசாதம் துவங்கி இருக்காங்க நமது ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக. 5 வருடமா பாத்தீங்கன்னா பௌர்ணமிக்கு திருச்செந்தூர்ல அன்னப்பிரசாதம் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பௌர்ணமிக்கு நம்ம ரெகுலரா போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி அமாவாசைக்கு பாத்தீங்கன்னா பிரதி மாதம் வந்து திருவக்கரை வக்கரகாளி அம்மன், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலையும் நடைபெற்று இருக்கு அன்னப்பிரசாதம். அதனை தொடர்ந்து இப்போ பெரியபாளையம் கோவில்ல வளர்பிறை பஞ்சமிக்கு இப்ப வர 10ஆம் தேதி அன்னப்பிரசாதம் நடைபெற உள்ளது. வாய்ப்பிற்கும் வந்து கலந்துங்க. அந்த கோவிலுக்கு வளர்பிறை பஞ்சமியில போயிட்டு பெரியபாளையத்துல அம்பாலை வந்து சேவிக்கிறது அவ்வளவு பெரிய விசேஷம். அதை நீங்க பயன்படுத்துவீங்க. அதுக்கு மறுநாள் 11 தான் பூர நட்சத்திரம். நம்ம திருநீர்மலை இருக்க ஆண்டாள் கோவிலுக்கு சிறப்பு அபிஷேகம், அது தொடர்ந்து அன்னப்பிரசாதம் நடைபெறும்.
இப்போ நம்மளுக்கு ஆஷாட நவராத்திரி நடந்துட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வராகி அம்மனுக்கு ஸ்வீட் மூலமாக நேற்று அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம குரூப்பில் கூட அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கும். நேற்று நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கில், நியூஸ்லலாம். ஆஷாட நவராத்திரி கலந்துட்டு இருக்கு. இந்த ஆஷாட நவராத்திரி 10 நாள் திருவிழா இல்லைங்களா? இந்த 10 நாள் திருவிழாவில் நீங்கள் வாய்ப்பு இருக்கும்பொழுது தஞ்சை பெரிய கோயிலில் போய் ஒரு நாள் கலந்துக்குங்க. ரொம்ப விசேஷம்.